இன்றைய நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியானது, இந்த வேத பகுதி இந்த 14ஆம் அதிகாரத்திலே உள்ளடக்கத்தை நான் கூற விரும்புகின்றேன். இந்த 14ஆம் அதிகாரத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிக்க கேட்டீங்க. இந்த அதிகாரத்தினே உள்ளடக்கம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள், அருவருப்பானதொன்றையும் புசிக்க வேண்டாம், அப்பொழுது நீங்கள் உங்கள் கை செய்யும் வேலையிலே எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அங்கே இருக்கின்ற வார்த்தையை உங்களுக்கு நான் எடுத்து தந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நம்முடைய பரமபிதாவை பாருங்கள். நம்முடைய பரமபிதா தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை அவர் பெய்ய பண்ணுகிறார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே பரமபிதாவானவர், நம்முடைய தேவன் எந்த விதமான ஒரு ஏற்ற தாழ்வுகளையோ வித்தியாசங்களையோ யாருக்கும் காண்பிப்பது இல்லை. ஏனென்றால் அவர் அன்பு நிறைந்த தெய்வம். ஆகவேதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவராயிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லா மனுஷரும் ரட்சிப்படைய வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். யாருமே அழிந்து போகக்கூடாது. அழிந்து போவது ஆண்டவருக்கு விருப்பமில்லை. நாம் எல்லாரும் ஒரு நாள் அழியாத ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே மட்டுமல்ல, பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது எல்லா மனுஷரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் விரும்புகிறார் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையை மனுக்குலம் கிறிஸ்மஸ் என்று சொல்லி அவர்கள் வருடம் குதூகலமாக கொண்டாடுவதிலே கருத்தாய் இருக்கிறார்கள். அது ஏன் கொண்டாடுகிறோம், ஏது கொண்டாடுகிறோம் என்று சொல்லி தெரியாமலேயே கொண்டாடுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் மனம் திரும்ப வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்கு தாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் சிந்திப்பது இல்லை. இது ஒரு வேதனைக்குரியதாகும். அது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், அவர்கள் அவ்விதமான சிந்தனையற்று இருப்பது வேதனைக்குரியது. இந்த காலங்களில் பெரும்பாலான இன்றைக்கு பிற மத மக்கள் கூட இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்ற நாளை அவர்கள்
ஒரு கொண்டாட்டமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் எந்த விதமான ஒரு ஏதோ தங்களுக்கு என்று தெரிந்ததை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் செய்கிறோம் என்று அவர்கள் தெரியாது. ஆனால் அதனால பாருங்க, இன்றைக்கு லூட்ஸ் என்று சொல்லி போவார்கள், கேபிளார் என்று சொல்லி போவார்கள், மடு என்று சொல்லி மடி யாத்திரை ஸ்தலம் என்று போவார்கள், வேளாங்கண்ணி என்று சொல்லி போவார்கள். இப்படி அவர்கள் எப்படி எதிர் செய்கிறார்கள்? அவர்கள் மனுஷருடைய கற்பனைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இவ்விதமாக அவர்கள் நடக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் அந்த பரிசுத்த பைபிளை, அதாவது அவருடைய ஜீவ வார்த்தைகளை கூட இன்றைக்கு அவர்கள் ஒதுக்கிவிட்டு இவ்விதமான காரியங்களில் ஈடுபடுவதையும் நாங்கள் அறியாமல் இல்லை. அப்படியாக நடக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தைகளை வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறார்கள் என்பதுதான் தேவன் சொல்லுகின்ற ஒரு சத்தியமாயிருக்கிறது. ஆனால் சாக்கு போக்குள் சொல்லுவார்கள், நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க போனோம், அல்லது மலிவு விற்பனை நடந்தது, அங்கே மலிவு விற்பனைக்கு போனோம் என்று சொல்லி சாக்கு போக்குகளை சொல்லுவார்கள். இல்லை அருமையான பிள்ளைகளே, பிற மத மக்கள் அதை செய்கிறார்கள், அதை குறித்து அல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிற பிள்ளைகள் செய்யும் பொழுது அது பெரிய ஒரு குற்றமாக காணப்படுகிறது. இன்னும் பாருங்கள், மத கிறிஸ்தவர்களும் அது செய்வார்கள். பண்டிகை கிறிஸ்தவர்கள் என்று ஒரு வகையினர் இருக்கிறார்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் என்று இருக்கிறார்கள், அல்லது தாங்கள் உயர்ந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறவர்களும் வாழுகிறார்கள். பலர் பலவிதமான மக்கள் இப்படி வாழுகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய சித்தம் என்ன? இவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய நீடிய பொறுமையினாலே ஒவ்வொருவரையும் புதுப்பிக்க விரும்புகிறார். அருமையானவர்களே, எனக்கு அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதற்கு நிழலாட்டமாகத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கூறும் ஒரு சம்பவத்தை இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எடுத்து தருகின்றார். நாங்கள் அதை வாசிக்க போகிறோம். நமக்கு இந்த காரியங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இன்றைய நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையினூடாக என்ன பேசுகிறார்? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 30 தொடக்கம் 35 வரைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்து கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாசித்த இந்த வேத பகுதி உங்களுக்கு பாடமாகவும் இருக்கும். பலவிதமான செய்திகளையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்று கர்த்தர் இந்த வார்த்தையினூடாக உங்களோடு என்ன பேச விரும்புகிறார்? அதுதான் முக்கியமானது. நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த சம்பவத்தை எடுத்து கூறியதன் நோக்கம் அது வேறொன்றாக இருந்தாலும்,
இதன் மூலமாக இன்று நம் அனைவரோடும் பரிசுத்த ஆவியானவர் இதிலிருந்து என்னத்தை எடுத்து தர விரும்புகிறார், இதை நாம் அறிவதற்கு நம்முடைய செவியை சாய்த்து கேட்போம். இன்றைக்கு பாருங்கள், ஒரு மனுஷன் கர்த்தருடைய நகரமாகிய எருசலேமில் இருந்து, அதாவது கர்த்தருடைய அங்கே ஐக்கியத்தை அங்கே இருந்து, அந்த ஐக்கியத்தில் இருந்து தேவ சமூகத்தையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றான். அந்த இடத்திலே இருந்து அவன் என்ன செய்கிறான்? ஒரு ஒரு சுதந்திரவாளியாக, ஒரு நல்லதொரு சுதந்திரவாளியாக அவன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், ஒரு நல்லொரு சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த எருசலேம் என்பது அது தேவனுடைய நகரம் என்று சொல்லப்படுகிறது. அது அந்த நாளிலே அந்த நகரம் என்று சொல்லி, ஆனால் இந்த காலங்களிலே இந்த புதிய ஏற்பாட்டிலே அந்த நகரம் நீங்களே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். பின் ஆகவே இது இந்த நகரத்திலே அந்த இடத்திலே அவன் இருக்கின்றான், சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்திலே இருந்து அவன் மெல்ல மெல்ல வழுகி அவன் எரிகோவினாலே கவரப்படுகிறான். இதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். இவ்விதமான ஒரு சூழ்நிலையிலே இருந்த இந்த மனிதன் அவன் மெல்ல மெல்ல அதிலிருந்து விலகி அந்த எரிகோவினால் கவரப்படுகிறான். எரிகோ என்பது சபிக்கப்பட்ட பட்டணம். பின்ன இந்த ஆசீர்வாதமான ஒரு இடத்திலே இருந்து அவன் சபிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு நழுவி மெல்லவாக போவதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அவன் மெல்ல மெல்ல தன் சுதந்திரமாகிய எருசலேமை விட்டு அந்த எரிகோவுக்கு போவதற்கே தீர்மானித்து விட்டான். இப்பொழுது அருமையானவர்களே, கவனியுங்க. ஒரு தேவ பிள்ளை தேவ சித்தத்தை விட்டு ஒரு வழி விலகும் நிலையானது ஒரு நாளிலே திடீரென்று நடைபெறுகிற சம்பவம் அல்ல. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். திடீரென்று நடக்கிற சம்பவம் அல்ல. சில பேர் சொல்லுவார்கள், நேற்று கண்டு கதைச்சனே, நேற்று வரைக்கும் எவ்வளவு நல்லா இருந்தான், இன்றைக்கு என்ன வித்தியாசமா போயிட்டான் என்று சொல்லுவார்கள். இல்லை, அவன் மெல்ல 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 வழியில் விலகி அந்த முடிவைத்தான் மற்றவர்கள் காணுகிறார்கள். ஆனால் அவருடைய இருதயம் எப்பயோ வழி விலகி போயிற்று. பின் ஆகவே மெல்ல மெல்ல நடைபெற்று ஒரு நாள் அது நிறைவேறுகிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வேதத்திலே சிம்சோன் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிம்சோனை பற்றி நீங்கள் அறிவீங்க. அவன் ஒரு தேவ மனுஷன். தேவன் அவனை குறித்த ஒரு பெரிய ஒரு திட்டம் வச்சிருந்தார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே அவன் நிறைந்திருந்தவன். அவன் தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகியதினாலே பாருங்க, ஒரு அந்நிய பெண்ணை அவன் திருமணம் செய்தான். அவன் தேவனுடைய மனுஷன், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் என்ன செய்கிறான்? அந்த நாளைய முறையின்படி அவன் ஒரு நாள் ஏதோ வீதியிலே ஒரு பெண்ணை, ஒரு அந்நிய பெண்ணை கண்டுவிட்டான். அந்த பெண்ணோடு அவன் பேசி பழகினது கிடையாது. ஆனால் கண்டுட்டான். அன்றைய நாளைய முறையின்படி அவன் என்ன செய்கிறான்? பெற்றோரிடத்திலே வந்து, இன்னிடத்திலே ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு செய்தரணும் சொல்லி கேட்கிறான். பின்ன பெற்றோருடைய மனம் மிகவும் வேதனை அடைந்திருக்கும். சிந்தித்து பாருங்க. அவன் பிடிவாதமா நிற்கிறான். இல்லை, அவளைத்தான் செய்வான். ஆனால் அவள் இவனோட பேசினதும் இல்லை, இவன் அவளோட பேசினதும் இல்லை. ஆனால் இதை வந்து பெற்றோரிடத்திலே சொல்லிவிட்டான், அவள் தான் எனக்கு வேண்டும். பின்ன அவன் திருமணம் செய்தால் தேவனுக்கு எதிரான ஒரு காரியம்தான். ஆனால் திருமணம் செய்ததினால் அல்ல, அவனுடைய இருதயம் தேவனுடைய வழியை விட்டு எப்பொழுதோ விலகிவிட்டதை யாருமே அறியவில்லை. அதனால் தான் அவன் அந்த அந்நிய பெண்ணை அவன் தன் துணையாக கொண்டான். இந்த காலங்களிலே பாருங்க, எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும் சம்பவங்களை நாம் இன்றைக்கு கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். அருமையானவர்,
கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கூறிய இந்த சம்பவத்திலே பாருங்கள், அந்த மனிதன் எரிகோவுக்கு போகும் வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டு கொண்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். எங்க? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும் வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டு கொண்டான். இதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். பின் அது எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? பிசாசினுடைய கரத்திலே அவன் பிடிபட்டு கொண்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், திருடன் திருடவும், சொல்லுங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான். அவன் எப்பொழுதும் திருடுகிறவன், பிறகு கொல்லுகிறவன், அதுக்கு பிறகு கொம்பளிச்சு அழிச்சு போடுவான். இது அவனுடைய வேலை. பின் ஆகவே தேவ சித்தத்தை விட்டு சுய சித்தத்தின்படி அங்கே நடக்கிறவன் தன் ஜீவனை அவன் இழந்து போகிறான். பின் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது இது தேவனுக்கு பிரியமா என்று சொல்லி சிந்திக்க வேண்டும். ஒரு காரியத்தை பேசும் பொழுது என்னுடைய பேச்சு தேவனுக்கு பிரியமா சிந்திக்க வேண்டும். நாம் பார்க்கும் பொழுது என்னுடைய பார்வை தேவனுக்கு பிரியமா இதை சிந்திக்க வேண்டும். அல்லது போனால் அவன் பிடிச்சு கொள்ளுவான். நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்திலே பாருங்கள், 7ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், தேவ சித்தத்தை விட்டு தங்கள் சுய சித்தப்படியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியம் செய்கிறார்கள் அநேகர். அவர்கள் சொல்லுகிறார்கள், உரிமை கொண்டாடுகிறார்கள், நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை கலைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் சுகமாக்கினோம், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க ரசனம் சொன்னோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தாங்கள் நிறைவேற்றினதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உலகத்திலே தாங்கள் நிறைவேற்றின இந்த ஊழியங்களை குறித்து உரிமை பாராட்டுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சென்று ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உங்களை எனக்கு தெரியாது, உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை என்று கூறிவிட்டார். எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா? இது உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாம் இருக்கும் அல்லவா தேவனுடைய பிள்ளைகளே? நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஏன்? அவருடைய நாமத்தினாலே தானே, அவரை நேசித்து நடந்தவர்கள் தானே இந்த ஊழியர்கள். அவருடைய நாமத்தினால் தானே இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு பிசாசை கலைத்து விட்டார் அல்லது ஒரு தீர்க்கரசு சொல்லிவிட்டார் என்றால், தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு பிரியமான மனுஷன், தேவன் இவரோடு இருக்கிறார் என்று நாங்கள் நினைத்து விடுகிறோம். மிக தவறு. நாம் அதை குறித்து நாம் எண்ணக்கூடாது. நாம் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை நினைக்க வேண்டும். இங்கே அவையெல்லாம் நடைபெறலாம், எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அருமையானவர்களே, உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டாரே, பார்த்தீங்களா இவ்வளவு பயங்கரமான காரியம் என்று. பாருங்கள், மார்க்கு சுவிசேஷத்திலே நீங்கள் 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 38வது வசனம் தொடக்கம் 38, 39, 40, 41 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அங்கே நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்து கொண்டு இருக்கையிலேயே ஒருவன் என்ன செய்தான்? அவருடைய நாமத்தினாலே ஒரு தனி ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டான். அவருடைய நாமத்தினாலே ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவரோடு அவருடைய சீசரோடு எந்த தொடர்பும் இல்லை. அவருடைய நாமத்தை வைத்துக் கொண்டு பிசாசுகளை எல்லாம் துரத்துறான், எல்லாம் செய்கிறான். அவர் இந்த உலகத்தில் அவர் இருக்கும் பொழுது அவனிடத்துல செய்கிறான். இந்த செய்தியை சீசர்கள் இதை பார்த்து போட்டு ஆண்டவரே, இப்படி எல்லாம் அவன் உம்முடைய நாமத்தினாலே செய்து கொண்டிருக்கிறான். அவன் எங்களோடு எந்த விதமான எங்களோட எந்த ஐக்கியத்திலும் இல்லை. அவன் தனிமையில இருந்து செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் அவனை கண்டித்து அது செய்யக்கூடாது தடுத்து போட்டு வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என்ன தெரியுமா? அவனை தடுக்க வேண்டாம். அவன் என்னுடைய நாமத்தினாலே தான் செய்கிறான். ஆகவே அவன் என்னோக்கு விரோதி இல்லை.
என்னுடைய நாமத்தினால அவன் செய்கிறான், ஆகவே நீங்கள் அவனை தடுக்க வேண்டாம், அவன் செய்யட்டுக்கும் என்று சொல்லிவிட்டு, அருமையானவர்களே, ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கிறபடியினாலே என்று சொல்லி அங்கே சுட்டி காட்டுகிறார். அதாவது அவன் எல்லாம் செய்கிறான், அவன் என்னுடையவன் அல்ல, நீங்கள் என்னுடையவர்களானபடியினாலே என்று சொல்லி சுட்டி காட்டி அவர்களோடு பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். பின்னாகவே அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடையவர்களாய் இல்லாமலும் அவருடைய நாமத்தினாலே ஒரு காரியத்தை செய்ய முடியும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே யார் செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் அதை அங்கே செய்கிறது. அந்த வல்லமை உள்ள நாமம் தான் அதை செய்கிறது. ஆனால் அவன் கிறிஸ்துவோடு இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்க, அநேகர் இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் தனி ஊழியம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் தனி ஊழியம் செய்கிறோம், பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். நாங்கள் தீர்க்கதரிசிகள், நாங்கள் தனி ஊழியத்தை செய்கின்றோம், நாங்கள் அந்த ஊழியம் இந்த ஊழியம் என்று சொல்லி நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்ளுவார்கள். இன்றைக்கு இந்த தனி ஊழியர்களை கூட இன்றைக்கு கர்த்தருடைய சபைகள் அவர்களை முன்னிறுத்தி வைத்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். எச்சரிக்கையாயிருங்க. இந்த தனி ஊழியங்களை குறித்து ஆண்டவர் இயேசுவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு, அவர்களும் ஆண்டவர் இயேசுவைத்தான் பிரசங்கிக்கிறார்கள், ஆண்டவர் இயேசுவைத்தான் அவர்கள் நேசிக்கிறார்கள், அவருடைய நாமத்தினால்தான் செய்கிறார்கள், அவருடைய நாமத்தினால்தான் ஜெபிக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் கிரியைகள் நடைபெறுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆனால் அவர்களுக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவருக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் உண்டு. எது தெரியுமா? சபை. சபை. அந்த தனி ஊழியம் செயல்களை கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஆர் பாஸ்டர் யார் என்று கேட்டு பாருங்க, இல்ல என்று சொல்லித்தான் அவர்கள் சொல்லுவார்கள். எச்சரிக்கையாக இருங்க. அவர்கள் அனைவருமே இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தான். அருமையானவர்களே, இயேசுவை நேசிக்கிறார்கள் தான். ஆனால் அவருக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. பார்த்தீங்களா? இதைத்தான் நாம் சத்தியத்தை அறிய வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை ஆதாய தொழிலுக்காக அவர்கள் செய்கிறார்கள். அதாவது பணம் கிடைக்கும், காணிக்கை கிடைக்கும், பொருள் கிடைக்கும், மனுஷருடைய புகழ் கிடைக்கும், மனுஷருடைய மேன்மை கிடைக்கும், அதை எதிர்பார்த்துத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இப்பொழுது பாருங்க, எரிகோவுக்கு சென்று கொண்டிருந்த அந்த மனிதனுடைய நிலை என்ன? முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், கள்ளர்கள் கையிலே அகப்பட்டு முதலாவது நடைபெறுகிற காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய வஸ்திரங்கள் உரியப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார். பின் ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிசாசு ஒருவனை ஆட்கொள்ளும் பொழுது, ஒருவனை பிடித்து கொள்ளும் பொழுது, அதாவது ரட்சிக்கப்பட்ட பிள்ளை வழிவிலகி போகும் பொழுது அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் உரிந்து கொள்ளுகிறான். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிந்து கொள்ளுகிறான். பின்பு பாருங்க, அவனை காயப்படுத்துகிறான், குற்றுயிராக விட்டு விட்டு போகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பின்ன அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து அவனை அடித்து காயப்படுத்தி அவனிடத்தில் இருந்த எல்லாத்தையும் பறித்து கொண்டு அவனை குற்றுயிராக விட்டு செல்லுகிறார்கள். அவர்கள், அதாவது அந்த மனிதன் இப்பொழுது என்ன செய்கிறான்? தன் அவனுடைய ஜீவன் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். குற்றுயிராக விட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது அவனை காப்பாற்ற யாருமே இல்லை, முன்வரை இல்லை. தேவ சித்தத்தை விட்டு போன இந்த சிம்சோனுடைய நிலை என்ன? தேவ சித்தத்தை விட்டு போன அந்த விருப்பத்தை, தேவ சித்தம் என்னென்று தெரிந்து கொண்டும் கூட அதை விட்டுட்டு போன லோத்துடைய நிலை என்ன பாருங்க. தேவ சித்தத்தை விட்டு தன் விருப்பப்படி போன யோனாவுடைய நிலை என்ன? நீங்க எல்லாரும் அறிவீங்க.
பின்ன இவர்களுடைய ஆத்துமாவானது குற்றுயிராக ஜீவன் ஊசலாடி கொண்டு இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த தேவதூதை கேட்டு கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகள், நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கும் சபை உண்மையாகவே தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்களால் நடத்தப்படுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அருமையான சத்தியம். அடுத்தது பாருங்க, சுய இச்சைகளினாலே பிரிந்து போய் என்ன செய்கிறார்கள்? சபையை ஆரம்பிக்கிறார்கள். சுய இச்சைகளினாலே, அதாவது எனக்கு அந்த ஊழியத்தை தரையில்லை, இந்த ஊழியத்தை தரையில்லை, பிரச்சனைகள், இவ்விதமாக பிரச்சனைப்பட்டு அவர்கள் பிரிந்து போய் என்ன செய்கிறார்கள்? சுய இச்சைகளினாலே பிரிந்து போய் சபை ஆரம்பிக்கிறார்கள். நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஊழியத்தை ஆதாய தொழிலாக அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, கொண்டுள்ள சபையா மல்கியா 1 அதிகாரத்திலே, மல்கியா ஒன்று ஞாபகமாக விழிக்கொண்டு வந்தவுடனே உங்களுக்கு சொல்லுகிறேன். மல்கியா 1 அதிகாரம், அதை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கிறதை பாருங்கள். 1 அதிகாரத்திலே 10வது வசனத்திலே பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? எது? ஆலய கதவுகளை பூட்டுவான். என் பலிபீடத்தின் மேல் எவன் கூலி இல்லாமல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்துவான் என்று சொல்லி அவர்கள் மேல் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகின்றார். பாருங்க, ஆலயத்தை பராமரிக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஊழியத்தை செய்வதற்கு, அவருக்கென்று செய்கிற ஊழியத்திற்கு அவர்கள் எல்லாவற்றுக்கும் கூலிகள் எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? அவர்களிலே நான் பிரியப்படுகிறது இல்லை. ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் ஆராய்ந்து பார்க்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். சும்மா ஏனோ தானோ என்று வந்துவிட்டு போறதில்லை. கர்த்தர் நம்முடைய சபையிலே கொண்டு வந்து உங்களை வைப்பது என்ன தெரியுமா? நீங்கள் கற்றுக்கொள்ளுவதற்காக, நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுவதற்காக. இன்னும் தேவ வசனத்தை விட்டு விலகி ஜனங்களை திருப்திப்படுத்தும் சபையா? ஆராய்ந்து பாருங்க. தேவ வசனம் அங்கே இருக்காது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார், கர்த்தர் உனக்கு வேலை தருவார், கர்த்தர் உனக்கு விசா தருவார், கர்த்தர் உனக்கு நல்லதொரு திருமணத்தை செய்து வைப்பார், இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அருமையானவர்களே, இது அல்ல சபை. சபை இது அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தையே குறியாக கொண்டு அல்லது தங்களுடைய புகழையே குறியாக கொண்டு நடப்பது சபை அல்ல. வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இந்த நாளில கடைசி நாட்களின் கொடிய காலம் நடைபெறுகிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நடைபெறுகிறது கொடிய காலம். எங்கு பார்த்தாலும் பாருங்கள், பணம் பணம் பணம். எதற்கெடுத்தாலும் பணத்திலே தான் பிரியமாயிருக்கிறார்கள். நீங்கள் யாரா இருந்தாலும் எச்சரிக்கையா இருங்க. இது கொடிய காலம். நீங்கள் பண ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க. பணம் தேவை, நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கு பணம் தேவை. ஆனால் பண ஆசை என்பது நம்மை பல தீமையான வழிகளுக்கு வழிவகுக்கும். ஆகவே இவ்விதமாக நீங்கள் எச்சரிக்கையாய் இருந்து நடந்து கொள்ளுங்க அருமையானவர்களே. இப்பொழுது பாருங்க, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் மீண்டும் வருகிறேன். இன்றைக்கு இவ்விதமான எரிகோகளை நாங்கள் நோக்கி பார்க்க கூடாது. இந்த எரிகோவின் வழியிலே பாருங்க, வஸ்திரங்களை இழந்து காயப்பட்டு குற்றுயிராக யாரும் உதவுவார் அற்று இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அருமையானவர்களே. இன்றைக்கு யாரும் உதவுவதில்லை என்ற நிலையில எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நீங்கள் அறிவீங்களா? தாங்களே இன்றைக்கு சபையின் தலைவர்கள், சபையின் ஆசாரியர் நாங்கள் தான் என்று உரிமை பாராட்டி, லேவியர் நாங்கள் தான் என்று உரிமை பாராட்டி கொள்ளும் இன்றைக்கு சபையினர் பாருங்க, அவர்களுடைய ஊழியங்களை கவனித்து பாருங்க. இன்றைக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எத்தனை வேதனை நிறைந்த மக்கள், தேவையுள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள், வசதியற்று இருக்கிறார்கள்,
வீடு இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு பொதுப்படியாக பாருங்கள், குடிசைகளிலே கூட இல்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாளான சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு சென்று படிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் கடைசியாக பள்ளிக்கூடத்துக்கு ஒரு உடுப்பு கூட போடுவதற்கு கூட இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே மேன்மை பாராட்டி நிற்கிற ஆசாரியர்கள், லேவியர்கள், அவர்களுக்கு அவர்களை குறித்து கவலையே இல்லை, கவலையே இல்லை. ஆனால் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? பாருங்கள், எனக்கு ஒரு மாடி வீட்டை ஆண்டவர் தந்திருக்கிறார், எனக்கு ஒரு விலையுறந்த காரை எனக்கு தந்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று பெரிதாக சபையிலே சாட்சி சொல்லுவார்கள். நான் கேட்கின்றேன், அருமையானவர்களே, இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது பரம தகப்பன், இந்த உலக தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசம் காட்டுவானா? இல்லையே. அப்படி என்றால் பரம தகப்பன் எப்படிப்பட்டவராயிருப்பார்? ஆகவே அவருடைய பிள்ளைகளிலே ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துவாரா? ஒருவனை பணக்காரனாகவும் ஒருவனை ஏழையாகவும் வைத்திருப்பாரா? ஒருவன் சம்பரமாய் சாப்பிட்டு குடித்து மகிழவும் ஒருவன் பசிபட்டினியால் வாடவும் வைப்பாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொண்டு வருகின்றார். அருமையானவர்களே, அவர்கள் எல்லாருக்கும் தேவை என்ன தெரியுமா? காணிக்கைகள், தசமபாகங்கள், நன்கொடைகள், இதுகள் தான் தேவை. ஆனால் மற்றவர்களை குறித்து கவலையே இல்லை. அன்று வழியிலே குற்றுயிராக கிடந்த அந்த மனிதனை உதவுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆசாரியனும் வரவில்லை, லேவியனும் முன் வரவில்லை. அவர்கள் பார்த்தார்கள், அவனுடைய குற்றுயிராய் கிடந்து வேதனைப்படுகிறான், உதவியேற்று கிடக்கிறான். அவர்கள் மீண்டுமாக திரும்பி போகிறார்கள், அவனுக்கு கிட்டவே போகவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று தேவனை அறியாத இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள், புறமக்கள் இன்றைக்கு தங்கள் ஆத்மாவிலே காயப்பட்டிருக்கிறார்கள். குடும்பங்களிலே பல பிரச்சனைகள், குற்றுயிராக கிடக்கிறார்கள், வேதனைகளோடு இருக்கிறார்கள். சரீர தேவைகளுக்காக, பசி பட்டினிகளுக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை குறித்த வேதனைகளோடு இருக்கிறார்கள். யாராவது எட்டி பார்க்கிறார்களா? இல்லையே. ஆனால் நாங்களோ சபையின் தலைவர்கள், நாங்களோ சபையின் ஆசாரியர்கள், நாங்கள் சபையின் லேவியர்கள் என்று சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டு இருப்போர் இப்படிப்பட்டவர்களை கண்டும் விலகி போவது என்ன? இதைத்தான் ஆண்டவர் கேட்கின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டோடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இன்னுமாக பார்க்கும் பொழுது வேதனை நிறைந்த எத்தனையோ மக்கள் நம்மோடு தொடர்பு கொள்ளுவாங்க. அவர்களோடு பேசக்கில்ல, அவர்கள் சொல்லுகின்ற காரியங்களை கேட்கும் பொழுது அருமையானவர்களே, இப்பொழுதே வெளிக்கிட்டு போக வேண்டும் என்ற மாதிரியாக இருக்கும். அவ்விதமான ஒரு வேதனை நிறைந்த சம்பவங்களை நாங்கள் கேட்கிறோம், நாளாந்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நான் சீனியர் பாஸ்டர் பாங்க, இன்டர்நேஷனல் பாஸ்டர் என்று சொல்லுவாங்க, ரெவரன் ரைட் ரெவரன் என்று சொல்லுவாங்க, பிஷப் ஆர்ச் பிஷப் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையற்ற பெயர்கள், இங்க வேதத்திலே இல்லாத காரியங்கள். இவைகளை எல்லாவற்றையும் தங்கள் மேலே சூட்டி கொண்டு சம்பிரமமாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் கர்த்தர் சுட்டி காட்டுகின்றார். அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 20ஆம் அதிகாரத்திலே 33 தொடக்கம் 35 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க பாப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 33 தொடக்கம் 35 வரைக்கும். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வாசிங்க சகோதரி. ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் ஒருவனுடைய வெள்ளியையாகிலும்
பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. கொஞ்சம் போடுங்க. நான் இச்சிக்கவில்லை. இது எப்படி பொன் வெள்ளி என்று சொல்லப்படுகிறது? அந்த நாட்களிலே பணம்தான் இந்த பொன் வெள்ளியாக இருந்தது. இந்த காலங்களிலே பணம். ஆகவே இவைகளை குறித்து நான் யாரிடத்திலும் நான் அவர்களுடைய பணத்தை இச்சிக்கவில்லை, சொத்தை இச்சிக்கவில்லை. வாசிங்க. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இந்த கைகளே, என் சொந்த கைகளே வேலை செய்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இதுதான் தேவ ஊழியம். இதுதான் தேவ ஊழியம். நமக்காகவும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவும் நம்முடைய சொந்த கைகள் வேலை செய்ய வேண்டும். அப்போ பவுல் சொல்றாரு என்ன தெரியுமா? உனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லையா? சாப்பிடாம இரு என்று சொல்ற. நீ சாப்பிடாம இருந்தா நாங்க யாருமே கேட்க மாட்டோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆகவே கர்த்தருடைய இந்த மகிமையான ஊழியத்தை யாருமே ஆதாய தொழிலாக கொள்ளாதீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான இந்த வாழ்க்கையிலும் உங்கள் தவறுகளினாலும் கூட பல வழிகளிலே காயப்பட்டு குற்றுயிரான நிலையிலே கிடந்த யாருக்கு நீங்க உதவி செய்ய வரமாட்டார்களா என்று காத்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அவருடைய கலக்கங்கள் தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே எத்தனையோ பேர். கவலைப்பட்டு நீங்க கலங்கவே வேண்டாம். நீங்க கலங்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இவ்விதமாக ஒரு தரமே வர இல்லையே, பக்கத்திலே இருந்தும் என்னை திரும்பி பார்ப்பார் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, சரீரப்பிரமான வாழ்க்கையிலும் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆம், கலங்கி கொண்டிருக்கிறாங்க எத்தனையோ பேர். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று இன்றைய நாளிலும் கர்த்தர் சொல்லுகிறார். கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். நல்ல சமாரியனாகிய இயேசு மனதுருகி உங்கள் அருகிலே வந்து உங்கள் காயங்களை கட்டி உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அன்று அந்த மனிதனுக்கு உதவ வந்தது ஒரு நல்ல சமாரியன். அந்த சமாரியன் யார் தெரியுமா? யூதர்கள் அந்த சமாரியனை அங்கீகரிப்பதில்லை. அவர்களை புறம்பே தள்ளி வாழ்ந்தவர்கள். சமாரியனா புறம்பே தள்ளி வாழ்ந்தார்கள். அந்த சமாரியன் முன்பு இப்பொழுது அந்த யூத மனிதனிடம் அந்த சமாரியன் தேடி வந்திருக்கிறான். யாரை வெறுத்து நடத்தானோ, எந்த சமாரியனை வெறுத்து நடந்தானோ அந்த யூதனிடத்திலே குற்றுயிராய் கிடக்கிறானே, அவரிடத்திலே இந்த சமாரியன் தான் வருகிறான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். சும்மா நேரம் என்றால் இந்த சமாரியனை உடனே தள்ளிவிட்டு இருப்பான். இப்போ அவனுடைய சகாயம் இப்ப அவனுக்கு தேவையா இருக்கு. வேற வழி இல்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால புறக்கணிக்கப்பட்டவர், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர் இல்லாமல் வேறு வழி இல்லை. அருமையானவர்களே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார் நம்முடைய ஆண்டவர் இயேசு. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள் வர முடியாது என்றும் சொல்லிவிட்டார். வழி அறியாமல் குற்றுயிராய் கிடக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசுவே நல்ல சமாரியன். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எரிகோவினாலே கவரப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக
அந்த எருசலேமின் அனுபவத்தை இழந்து போய் ஜீவனுக்கு தூரமாய் போயிருக்கலாம். அல்லது கர்த்தர் இயேசுவை அசட்டை பண்ணி அவரை புறக்கணித்து அவரை வேண்டாம் என்று சொல்லி தள்ளி நடந்திருக்கலாம். ஜீவனுக்கு இதன் மூலமாக நீங்கள் தூரமாயிருக்கலாம். இந்த இரண்டு வகையினரும் மெய் சமாதானத்தை இழந்தவர்களே. கர்த்தரின் வேதம் சொல்லுகிறது, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினாலே நிரப்புகிறார் என்று. அந்த சமாரியன் குற்றுயிராய் கிடந்த அந்த மனிதனின் காயங்களை கட்டி தன்னுடைய சொந்த வாகனத்திலே ஏற்றுகின்றான். சொந்த வாகனத்திலே ஏற்றி எங்கே கொண்டு போகிறான்? சத்திரத்துக்கு கொண்டு போய்விட்டு அவனை பராமரிக்கிறான் என்று காணுகிறோம். ஆம், சொந்த வாகனம், தன்னுடைய சொந்த பணம் போகிறதே. ஏன் வீண் செலவு இவனுக்கெல்லாம் என்று பார்த்தானா? இல்லை. அல்லது வேறு யாருடைய வாகனத்தையும் பார்த்து ஏத்தோமே, ஏன் என்னுடைய வாகனத்திலே ஏத்த வேண்டும் என்று பார்த்தானா? இல்லை. அப்படியே நம்முடைய நல்ல சமாரியன் இயேசு நம்மீது இரக்கம் கொண்டு நம்மிடத்திலே வந்து நம்மை விசாரித்து காயங்கட்டி சத்திரமாய தம்முடைய சபையிலே கொண்டு வந்து நம்மை சேர்த்து பராமரிக்கும்படியாக கொடுக்கின்றார். அவரே பணத்தை கொடுக்கிறார். இவனுக்கு உரிய செலவை நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லி. ஆனா இன்றைக்கு நடைபெறுவது என்ன? சிந்தித்து பாருங்க. பின் ஆகவே நாம் அவர்களை கவனிக்கின்ற பொறுப்பு, அந்த வேதனைகளை அவர்களோடு சேர்ந்து தாங்குகிற பொறுப்பை நம்மிடத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே நம்மை அர்ப்பணித்து ஊழியத்தை செய்ய வேண்டும். அவர் நம்மை தமது தோளின் மேல் சுமக்காமல், நன்றாக கவனியுங்க, ஆண்டவர் இயேசு வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை தன் தோளிலே சுமந்து கொண்டு போகிறார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவர் வாகனத்திலே ஏற்றி என்று சொல்லி பார்க்கிறோம். பின் ஆகவே இதனுடைய காரணம், ஏன் அவர் தோளிலே சுமக்கவில்லை? அவர் தம்முடைய பிள்ளைகளை, உண்மையாகவே அவருக்குள் இருக்கிற பிள்ளைகளை அவர் தோளிலே சுமக்கிறார். ஆனால் இப்பொழுது பின்மாற்றம் அடைந்திருக்கிற இந்த மனிதனை, சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தருடைய தாழ்மையை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இந்த குற்றூராய் கிடந்த அந்த மனிதன் இந்த சமாரியனுடைய வாகனத்திலே அவன் ஏற வேண்டியதாக போய்விட்டது. அவன் வெறுத்து நடந்தவன் அல்லவா? உன்ற வாகனம் எனக்கு வேண்டாம் என்றால் யாருக்கு நட்டம்? பார்த்தீங்களா? இப்பொழுது அந்த தாழ்மையை தேவன் சோதிக்கிறார். அது தாழ்மை என்னும் வாகனம். அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, அன்று அந்த மனிதன், நான் இந்த சமாரியனுடைய வாகனத்திலே நான் போக மாட்டேன் என்று நினைத்தானா? இல்லை. அந்த யூதன் தன்னை தாழ்த்தினான். அன்று தன் தகப்பனுடைய அன்பில் இருந்து வெளியேறிய இளைய குமாரனை நீங்கள் அறிவீங்க. அப்பொழுது அவன் தன்னை தாழ்த்தினான். பாருங்க, அந்த இளைய குமாரன் தன்னை தாழ்த்தினான். அப்பொழுதே அவன் என்ன செய்கிறான்? தன் தகப்பனின் அரவணைப்பை அவன் பெற்றுக் கொள்ளுகின்றான். அவன் கெட்டுப்போனான். அவன் என்ன செய்தான்? அவன் பல வழிகளிலே அவன் தன் இஷ்டப்படி நடந்து அழிஞ்சு போயிட்டான். ஆனாலும் அவன் தன்னை தாழ்த்தி மீண்டும் தகப்பனிடத்திலே வரும் பொழுது அந்த தகப்பன் அவனை கட்டி அணைத்து ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரி, நல்ல சமாரியன் இயேசுவானவர் இன்றைக்கு உன்னை சத்திரமாகிய சபையிலே சேர்த்து விட்ட வேண்டும். அந்த சத்திரக்காரனான பரிசுத்த ஆவியானவர் அவர் அந்த 2 காசை அங்கே கொடுக்கிறார். அது கொடுத்து உன்னை பராமரிக்கிறார். ஆம், அந்த 2 காசு என்ன? இந்த உலகத்திலே நாங்கள் பெறுகிற காசா? இல்லை. அந்த 2 காசும் கிருபையும் சத்தியமும். நம்முடைய நல்ல சமாரியன் இயேசு மீண்டும் வரும் வரை அந்த சபையிலே இருந்து கிருபையிலும் சத்தியத்திலும் வளர வேண்டும். அருமையானவர்களே, இல்லை என்றால் நாம் அவருடைய வருகையிலே நாங்கள் போக முடியாது.
தேவகுமாரனுடைய அதே மகிமையை அடைந்து கொள்ள நமக்கு அந்த கிருபையும் சத்தியமும் தேவை. அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு சுகமாக்கப்படுவதும் ஆதி அன்புக்கு நீங்கள் வருவதும் உங்களுடைய ஆத்துமா சுகமடைவதும் ஆதி அன்புக்கு வருவதும் ஜீவனை பெற்றுக் கொள்ளுவதும் போதாது. தேவனோடு அதோடு மட்டும் திருப்தி அடைந்து விடாமல் தேவனுக்குள் நீங்கள் தேவகுமாரனுடைய அந்த சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் வளர வேண்டும். இயேசுவுக்கு ஒப்பாக நீங்கள் வளர வேண்டும். அருமையானவர்களே, அதற்காகத்தான் நல்ல சமாரியன் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உன்னை தாழ்த்தி அவருடைய கரத்திலே உன்னுடைய ஜீவியத்தை ஒப்புக்கொடு. அப்பொழுது அவர் உன்னை மீண்டும் அவர் உயிர்ப்பித்து தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துவார். பிரியமான பிள்ளைகளே, உனக்காக தேவன் ஒரு நல்ல அழகான ஜீவியத்தை திட்டமிட்டிருக்கிறார். ஒரு அழகான ஜீவியத்தை திட்டமிட்டிருக்கிறார். ஆகவே உனக்கென்று சொந்த திட்டங்களை வைத்துக் கொள்ள வேண்டாம். உன்னுடைய சொந்த திட்டங்கள் உனக்குள்ள இருக்க வேண்டாம். ஆகவே அவருடைய திட்டத்துக்கு, அவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து அந்த சித்தத்தின்படி வாழ உன்னை அர்ப்பணி. கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பார்.